அரசியல் இருப்பு என்னவாக இருக்கிறது? அரசியல் இருப்பு எத்தனை பேர் நம்ம அரசியல்ல நமக்கான பங்குல இருக்கிறோம்? சவுந்தரபாண்டியனார் அரசியல் எம்எல்சி ஆன உடனே அவர் பெரிய அறிக்கை கொடுக்கிறார். இன்னைக்கெல்லாம் நான் சமுதாயத்தை குறித்து பேசுறேன்னு சொன்னா கொஞ்சம் கூச்சம் வேணும். ஓ, சாதி பத்தி பேசுறீங்களா அப்படின்னு ஒரு கூச்சம் வந்துடுது எல்லாருக்கும். இல்ல சாதிய தலைவரா நம்மளை சுருக்கிடுவாங்களோன்னு பயம் வந்துடுது. சவுந்தரபாண்டியனார் புஸ்தகம் போட்டோன்னே எல்லாரும் கேட்டாங்க, ஓ நீங்க ஜாதி அப்படி போறீங்களா அப்படின்னு. இப்ப ஏன் நான் பிறந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், இங்க அத்தனை பேரையும் உயர்த்தி விட்டவர், அத்தனை சமுதாயங்களையும் உயர்த்தி விட்டவர், அவரை நான் பேசலைன்னா வேற யாரு பேசுவா? நாமளே பேசலைன்னா வேற யார் பேசுவா? நீ சாதியில நான் சாதியில நிக்கிறேன்னு சொன்னா சொல்லிட்டு போ. ஆனா பட்டி வீரம்பட்டி எல்லாவற்றையும் கடந்து நிக்கிறதுக்கு என்ன பழக்கி விட்டுருக்கு. எல்லா சமுதாயத்தையும் கடந்து நிக்கிறதுக்கு பழக்கி விட்டுருக்கு. சவுந்தரபாண்டியனார் ஒவ்வொரு அவரை சட்டமன்ற அமர்வுலையும் பேசுறாரு. 2 கேள்வி கேட்கிறாரு ஒவ்வொரு முறையும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு கேள்வி தன் இனத்துக்கானதாக இருக்கிறது, ஒரு கேள்வி தன் இனத்துக்கானதாக இருக்கிறது, இன்னொரு கேள்வி ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கானதாக இருக்கிறது. அப்படி இன்னைக்கு அரசியல்ல அந்த தெளிவோட நாம செயல்படுறதுக்கு தயாரா இருக்கிறோமா? என்னுடைய சமுதாயத்துக்கான சிக்கல், இதை நாம பேசுறதுக்கு தயாரா. இன்னும் சொல்ல போனா சமுதாயத்துக்கான சிக்கல் என்னன்னே நாம இன்னும் கண்டறியவே இல்லை, அதை நம்ம யோசிக்கவே இல்லை. அரசியல்ல இல்லைன்னா பரவாயில்ல, நாங்க தொழிலை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம். ஆனா பல இடங்கள்ல ஒரு பக்கம் கடையில அடி வாங்கி ஒருத்தர் இறந்து போனா யாருக்கு தகவல் வருதுங்கிறதே தெரியல. பொள்ளாச்சி பக்கம் ஒரு பிரச்சனை நடக்குது, பெண் குழந்தை கொலை செய்யப்படுகிறது, தற்கொலைக்கு தூண்டப்பட்டு அது தற்கொலை செய்யப்படுகிறது. செய்தி நம்மளுக்கு வந்தே சேரதில்லை. காரணம், நாம ஒரு கட்டுமானத்தோட இன்னைக்கு இல்லை. எனக்கு தகவல் பரிமாறுறதுக்கு நமக்கு ஆள் இல்லை. ஒவ்வொரு தகுதியிலையும் நான் கஷ்டப்படுறேங்கிறத பலமா பேசிக்கிறதுக்கு கூட என் சொந்தம் இல்லை. தொடர்பு வேணும் இல்லைங்க, தொடர்பு வேணும். அந்த தொடர்பு இன்னைக்கு எங்க இருக்குது? பட்டி வீரன் பட்டியில் பொறையாறுல நாடார் மகாஜன சங்கம் பிறந்துச்சு. பட்டிவீரம்பட்டியின் மூலமாக தான் வளர்த்தெடுக்கப்பட்டு மதுரையில கோலோன்றி நின்று மீனாட்சி ஆட்சியில அப்படி பிரமாதமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த 2 பெரிய சங்கங்கள், நாடா சங்கம்னா 2 பெரிய சங்கங்கள் தான் பெருமையா பேசிட்டு இருக்கிறீங்க. வேற யார் வந்தாலும் நாங்க தான் பெருசுன்னு சொல்றோம். நாடா மகாஜன சங்கமும் தட்சிண மாநகர சங்கமும் இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதிகளாக இருந்தும் இந்த சமுதாய மக்களுக்கான எந்த பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறது, எந்த இடத்தில் வந்து நிற்கிறதுங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது. பட்டிவீரம்பட்டி சவுந்தரபாண்டியனார் தூக்கி வளர்த்த, சீராட்டி வளர்த்த அந்த நாடா மகாஜன சங்கத்தின் தலைமை பொறுப்புக்கு வேற ஒருத்தரே இல்லை. அடுத்து என் சமுதாயத்தில் அடுத்த தலைமுறை வர்றதுக்கு இடமே இல்லையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. இன்னும் பல இடங்களில் சமுதாய சொத்துக்கள், இந்த சங்கங்களுக்கு சொந்தமான சமுதாய சொத்துக்கள் விற்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதை மிக முக்கியமானதை நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி கடந்து போய்விட முடியாது, அவ்வளவு எளிதல்ல. போற ஊர்ல எல்லாம் ஒரு மண்டபமோ, ஒரு கல்யாண மண்டபமோ, ஒரு லாட்ஜோ கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணம் இருந்தது. நம்ம சமுதாயங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம தங்க அனுமதிக்க மாட்டாங்க. மதுரையிலேயே வெளியில ஊருக்கு வெளியே தங்குங்கன்னு சொன்ன கதையெல்லாம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஊருக்குள்ளும் பிரதான வீதியில் மண்டபமோ லாட்ஜ் நம்ம கொண்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பள்ளிக்கூடம் கொண்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த சொத்துக்கள் ஒவ்வொன்றாக விற்கப்பட்டு கொண்டே வருகிறது. நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியல. நம்ம எத்தனை பேர் கவனத்துல எடுத்துக்கிறோங்கிறது கேள்வி. இதெல்லாம் மிக முக்கியமான அரசியல் நான் பார்க்கிறேன். இது மிக முக்கியமான அரசியல். உங்களுடைய பலம், நம்முடைய பலம் குறைவதற்கான ஒரு அரசியல். இதை எல்லாவற்றையும் பேசுவதற்கும், இதை எல்லாவற்றையும் ஒழுங்கு கூட்டுவதற்கும் நீங்கள் ஒரு அணியில் ஒரு இடத்தில் நான் இந்த நாடா சமுதாயம் என்று ஒரு இடத்துல திரள வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு நேர்ந்திருக்கிறது. நேர்ந்திருக்கா இல்லையா? ஆனா நமக்கு அப்படி வரமாட்டோம். கூப்பிட்டா இங்க எத்தனை எவ்வளவு பேர் தமிழகத்துல மக்கள் தொகையில எவ்வளவு பேர் இருப்போம்? எவ்வளவு பேர் இருப்போம்? 1.5 கோடி பேர். 1.5 கோடி பேர்ல பாதி பேர் கூடக்கூடிய ஒரு மாநாடை நம்மளால் செயல்படுத்த முடியுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஒரே
கூட்டத்தோட முக்கியமான தீர்மானமே வருகிற டிசம்பர் மாதம் அதுக்கான ஒரு பெரிய மாநாட கூட்டம். இது உங்களோடது இல்லை, என்னோடது இல்லை, நம்மளோடது. இதை நீங்க பரவலாக்கி மாநாடுகள் இன உணர்வால ஒன்று சேரப்படணும். அதற்கான முயற்சிகளை எடுத்து வெறுமனே கூட்டம் காமிக்கிறதுக்கு மட்டுமில்லை. நான் சொன்னேன் பாத்தீங்களா, எந்த ஒரு மூலையில் என் சகோதரர் அழுதிட்டு இருக்கிற செய்தி எனக்கு சேராமல் போகிறது. அதற்கு ஒரு கட்டுமானம் வேண்டும் என்றால் அதற்கு இந்த மாநாடு மிகப்பெரிய பாலமாக அமையுமா இல்லையா? டிசம்பர்ல கூட்டிடலாமா? தயாராகுங்கள். இந்த ஒற்றுமை திருவிழா இங்கு நீங்கள் கூடியிருக்கிற இந்த நாள் வெறும் சாதாரண ஒரு நிகழ்வாக அமைந்து விடாமல் அடுத்து ஒரு சில மாதங்களில் மிக முக்கியமான வரலாற்று பதிவை செய்யக்கூடிய நாளாக அது அமைய வேண்டும் என்று இந்த தருணத்தில் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கான ஒன்றாகத்தான் இந்த சங்கமம் திருவிழா, அதற்கான ஒன்றாகத்தான் இந்த நாடார் ஒற்றுமை திருவிழாவை ஒருங்கிணைத்திருக்கிறேன். இந்த நிகழ்விற்கு வருகை வந்திருக்கிற திருமிகு விஜி சந்தோஷம் ஐயா அவர்களை உங்கள் எல்லோரின் சார்பிலும் நானும் வருக வருக என வரவேற்கின்றேன்.